விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதிக எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரிலீஸ் ஆன இந்த படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா? வாங்க பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த கதை 2040ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல லவ் பண்ற எல்லா ஜோடியும் எஸ்.ஜே. சூர்யா கண்டுபிடிச்ச LIK அப்படிங்கிற ஆப் மூலமா தான் சேர்ந்திருக்காங்க. லவ் பண்ற 2 பேரும் அவங்களுக்குள்ள உண்மையா இல்லனா இந்த ஆப்பை வச்சு ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால உடனே பிரேக்கப் செஞ்சு பிரிஞ்சும் போயிடுறாங்க. ஃபோனுக்கு எல்லாரும் அடிமையாகிட்டு இருக்கிற அந்த டைம்ல ஃபோனை யூஸ் பண்ணவே முடியாத பசுமை உலகம் அப்படிங்கிற இடத்தை நடத்தி வர்றார் சீமான். சீமானோட பையனா என்ட்ரி கொடுக்கும் பிரதீப் ஹீரோயினை பார்த்த உடனே லவ் பண்ணிடுறார். ஆனா ஹீரோயின் கிட்ட பேசி அவங்கள லவ் பண்ண வைக்க பிரதீப்பிற்கு LIK ஃபோன் தேவைப்படுது. அப்பாக்கு தெரியாம ஃபோன் வாங்கி ஆஃப் மூலம் ரிக்வெஸ்ட் அனுப்புறார் பிரதீப். ஹீரோயின் அந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் செய்ய 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கட்டத்துல காதலாவும் மாறுது. இந்த டைம்ல எஸ்.ஜே. சூர்யா தனது LIK ஆப்ல புதுசா லவ் மீட்டர் ஒரு அப்டேட்டை கொடுக்கிறார். இந்த அப்டேட்டு ஒவ்வொரு ஜோடிக்கும் எவ்வளோ % லவ் இருக்குன்னு காட்டும். இதை செக் பண்ற ஜோடிகள்ல பல பேருக்கு 40%க்கும் கீழே காட்டியதால நிறைய பேர் பிரேக்கப் செஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட லவ் % செக் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு வெறும் 3% மட்டுமே அந்த ஆப் காட்டுது. இதனால பிரதீப்பை பிரேக்கப் செய்கிறார் ஹீரோயின். ஒரு ஆப் எப்படி என்னோட லவ்வுக்கு % கொடுக்க முடியும்? அதெல்லாம் போய் அந்த ஆப் ஒரு டுபாக்கூர்னு காட்டுறேன்னு சபதம் எடுக்கிறார். இதுல பிரதீப் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதே படத்தோட மீதி கதை. படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஹீரோ பிரதீப் எப்பவும் போல அவரோட நடிப்பை நல்லா காட்டியிருக்கார். அனிருத் மியூசிக். இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2040ல சென்னை சிட்டியோட விஷுவல் ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. ஆனா எஸ்.ஜே. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் மத்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. படத்தோட மைனஸ் என்னன்னா திரைக்கதையில சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனா ஒரு டைம் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு 5க்கு ஒரு 3 மார்க் கொடுக்கலாம். இந்த படம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? படத்தை பார்த்தவங்க உங்க கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா செய்திகள் மற்றும் சினிமா விமர்சனங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.